மக்களே வணக்கம் வணக்கம். சினிமா பந்து கும்பல் மறுபடியும் செட்டில் ஆயிருக்கோம். இது நல்ல ஒரு டக்குன்னு வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் வீடியோ. எதுக்குன்னு பார்த்தா இந்தியா இப்போ மங்களகரமா ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சிருக்காங்க செமிஃபைனல்ல. இந்தியான்னு பார்த்தா இந்தியா உமன் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்களோ எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு சூப்பரான மேட்ச் நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி இருந்தது? த்ரில்லிங்கான மேட்ச். தலையில் தொப்பி போட்ட இந்தியா ஜெயிக்க தானே செஞ்சது. We are into the finals like a tracer bullet. சாஸ்திரி வாய்ஸ் விவிக்ரி கட்டிக்குள்ள போயிடும் இது. Lovely, super, truly special இருந்தது. I think third time for 50 over World Cupல women's team வந்து finalsல participate பண்ண போறாங்க. This time definitely இங்கிலாண்டோ or ஆஸ்திரேலியா வந்து வேர்ல்ட் கப் வின்னர்ஸா இருக்க முடியாது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி a நியூ வின்னர். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஆடட் எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பா இருக்கு. பட் அகெயின் சான்ஸ்லெஸ் இன்னிங்ஸ். ஜெமிமா, ஹர்மன்பிரீத், ரிச்சா வந்து அந்த ரெண்டு சிக்ஸ் அடிச்சதுலாம் சான்ஸ்லெஸ். ஸோ ட்ரூலி ஸ்பெஷல். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இந்தியன் கிரிக்கெட் டீம்னு சொன்னா எவ்ரி இந்தியன் வந்து ஃபர்ஸ்ட் கேட்கறது வந்து மென்ஸ் டீமா விமென்ஸ் டீமா தான் கேட்கணும். யாரும் எந்த அசம்ஷனும் பண்ணக்கூடாது இந்தியன் மென்ஸ் டீம் தான். there has to be a difference. ஐசிசி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, இந்தியனா மென்னா உமனானு இனிமேல் கன்ஃபியூஷன் ஆகும். அந்த போஸ்ட் அப்படியே எடுத்துறது இங்க டைரக்டா இது கண்டென்ட்டா போகும். ஒரு சென்டென்ஸ்ல படிச்சிருக்க வேண்டியது 2 நிமிஷம் இப்ப நமக்கு சொல்லி. எனக்கு ஒரு டவுட், ஸ்பான்டேனியஸ் வீடியோ நீங்க அவர் இவ்வளவு ஸ்டார்ட் சொல்றாரு, 3வது ஃபைனல்ஸ் இதுக்கு முன்னாடி இந்தியா சப்போர்ட்டரா இருப்பாரு போல. ஃபர்ஸ்ட் ஸ்டாட்ஸ் எல்லாம் படப்படப்பட்டு வந்துட்டு அப்போ டப்பர் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்தியன் மென்ஸ் டீமோட கேம்ஸ் மட்டும் தான். விமென்ஸ் டீம் அப்படி கிடையாது. நான் பாரு இந்தியன் உமன்ஸையும் சப்போர்ட் பண்ணணும், இந்தியா ஜெர்சி போட்டு வந்திருக்கேன். அவனை பாரு பின்னாடி 45 முன்னாடியே ஜெயிக்க போறோம்னு தெரிஞ்சு ஜெர்சில போட்டு வச்சுட்டீங்களா? அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து வருவோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஸ்ரீசாரணி போலிங், ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் இதெல்லாம் பார்க்கப்போ 338 வந்து கண்டிப்பா இந்த பிச்சுக்கு ஒரு அபவ் பார் மாதிரி தான் இருந்தது. அது எஸ்பெஷலி ஆஸ்திரேலியாவோட போலிங் கன்சிடர் பண்ணா ஹோப் இருந்துச்சு. ஆஃப் டைம்ல மனோஜ் 338ல சேஸ் பண்ணுவாங்கன்னு. நான் இன்னைக்கு மேட்ச் ஸ்கோர்ல தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஹானஸ்டா சொல்லணும்னா சான்ஸ் கம்மின்னு தான் நினைச்சோம். நம்மளுக்கு இருந்த ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்து ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணாங்கன்னா குறைஞ்சிரும். ஏன்னா அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் 400 கொடுத்தாலும் சேஸ் பண்ணிக்கூடிய டீம்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினதுல 338 அதிகமா இருந்தாலும் அவங்க சொல்லியிருப்பா 350க்கு மேல இருக்கும் ஆஷ்லி கார்ட்னர் இருந்தா ஹாப்பியா இருந்திருக்கும்னு சொல்லியிருப்பா. பட் 338 இஸ் ஸ்டில் குட் இனஃப் ஸ்கோர் தான். நம்ம சேஸ் பண்ணது ட்ரெமெண்டஸ் எஃபர்ட். ஆக்சுவலி அவங்க ஹாஃப் வேல அவங்க 350 தாண்டிடுவாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. 25 ஓவர்ஸ் 27 ஓவர்ஸ் எல்லாம் அரௌண்ட் 190 கிட்ட இருந்தாங்க அவங்க. அந்த லிச்ஃபீல்ட் செஞ்சுரி அடிக்கும் போதெல்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நல்ல வேலை கடைசி லேட் ரேண்ட்ல தான் நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ண அவங்கள இது பண்ண கண்ட்ரோல் பண்ண. நம்ம அந்த ப்ரெஷர் சிச்சுவேஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியல இருந்து பார்த்தோம். 10 ரன் ஓவர் த்ரோல 2 ஓவர் த்ரோ பவுண்டரி, அத்தனை ஃபீல்டிங் மிஸ்டேக்ஸ். நார்மல் மேட்ச்ல அதெல்லாம் நடக்காது. ஆனா 2 ஓவர் த்ரோ அன்னெசரி ஓவர் த்ரோ ஃபோர்ஸ். ஃபர்ஸ்டே ஹர்மன்பிரீத் கௌர் அலிசா அலி நல்ல வேலை அடிக்கல. ஆனா அதை வந்து மற்றவங்க 11 பேரும் அங்கே பேட்டிங் ஆடுறாங்க. யாரை பார்த்தாலும் பேட்டர்ஸா ஆடிருக்காங்க. எதுக்கு விக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கு. பட் நம்ம டீம் மேல அவ்வளவு கிரிட்டிக்கலா இருக்கக்கூடாது. நம்ம ப்ரெஷர்னு சொன்னா அவங்க ஃபீல்டிங்கும் தான் பார்த்தோம். நம்ம கடைசிலாம் ஹீலில இருந்து ஆரம்பிச்சு மிட் ஆஃப்ல விட்டது எல்லாமே கடைசியில எவ்வளவு சான்சஸ் அவங்களே விட்டாங்க. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 டிராப்ஸ் அவங்களுக்கு ஜெமியாக்கு மட்டுமே. 120 வந்து அன்பிலீவபிள் ஸ்கோர் தான், அதெல்லாம் ஓகே. ஆனா வந்துட்டு நம்ம மிஸ்டேக் பண்ணோம்னா அவங்களும் அதே அளவுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க ஃபீல்டுமே. அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணனால தான் நம்ம ஜெயிச்சோம்னு சொல்லலாம். ஆனா வந்து நம்ம இல்ல ரிச்சா கோஷ்லாம் வந்து அந்த 2 6 வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட். ஆக்சுவலி அது இல்லைன்னா நம்ம வந்து ஒரு 10 ரன் பர் ஓவர் கடைசியில வந்து நின்றுப்போம். நம்ம மேபி அந்த அப்பவே நம்மளுக்கு இப்போ லாஸ்ட் மேட்ச் நம்ம நியூசிலாந்து முன்னாடி இங்கிலாண்டோட ஒரு ஈஸி கேமை தோத்துருப்போம் நம்ம. அது வந்து ஒரு ஈஸியான ஸ்கோரு. அந்த ஒரு ப்ரெஷர்லயே கடைசி ப்ரெஷர்ல தோத்துட்டோம் நம்ம. ஸோ அந்த ப்ரெஷரை ஆக்சுவலி ரிலீவ் பண்ணது வந்து அந்த ரிச்சா கோஷோட 2 6 தான். ஆமா, அமன்ஜோதா அவளுமே வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரியா கடைசியில வந்து நம்மளுக்கு வந்து டபுள்ஸ் ஓடி கடைசியா வந்து முடிச்சு கொடுக்குறாங்க. ஆப்வியஸா ஸ்டார் ஆஃப் தி மேட்ச் ஜெமியா தான். ஆனா வந்துட்டு ஆனா ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் ஷஃபாலி வர்மா ரீப்ளேஸ்மெண்ட் தவிர எல்லாருமே வந்து ஸ்மித்தியும் 24 டாப் ஆர்டர் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆடி கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம்னா எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க ஸ்கோர்ல. 330 ஒரு அந்த மாதிரி ஹுமங்க ஸ்கோர் பண்ணும்போது ஆப்வியஸா எல்லாருமே தேவைப்படும் இவ்வளவு அடிக்கிறதுக்கு. நடுவுல வந்து தீப்தி சர்மா ரன் ரேட் டிப் ஆகாம அந்த ஒரு 25 வாட் இது வந்து அடிக்கிறது. 24 of 70
எஸ் லெஸ் தென் ரன் அப் பால் வந்து அந்த ஆஷ்லி கார்ட்னர் வந்து டேக் ஆன் பண்ணா கான்ஃபிடண்டா ஸ்வீப்ஸ்லாம் அடிச்சுட்டு அன்னெசரி ரன் அவுட் ஆனா அதுவுமே அந்த பிரஷர் நம்ம இப்போ ஓகே பட் சவுத் ஆப்பிரிக்காவோட இனி என்ன வேணாலும் ஆகலாம். அவங்களும் ஒரு அன்பிரடிக்டபிள் டீம், நம்மளும் ஒரு அன்பிரடிக்டபிள் டீம். நம்ம இதுலயும் ஸ்ரீசாரணியை வந்து ஸ்பெசிஃபிக்கா அப்ரிஷியேட் பண்றோம். 2 மேட்ச் அது எப்படின்னே தெரியல, மத்த டீமோட அடி வாங்குறான். ஆஸ்திரேலியாவோட வந்து ஃபர்ஸ்ட் மேட்சும் சூப்பரா போனாங்க, 2 சரியான bowling லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். இல்ல எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா இஸ் a better chasing team, பட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து they come out better when they bat first. So அது எப்படி ப்ராபபிலி இவங்க டேக்கிள் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். அண்ட் அகைன் இவங்க விளையாடுற மேட்ச் அவங்க சீரிஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தானே, எவ்வளவு 65 ஒன் ஆஃப் இதெல்லாம் இருக்கும் டேஸ். அட்லைட்ல போய் 36 ஆகல. ஆனா அதே இங்கிலாந்து திருப்பி இப்ப செமிஃபைனல்ல போட்டாங்களே ஒன் சைடா. சரியான இன்னிங்ஸ். டிஃபாலி வர்மாவும் அந்த நல்ல இம்பிடஸ். ஆக்சுவலா அந்த ஸ்டார்ட் அந்த 10 ரன்ஸ் இருந்தாலும் அது அவ்வளவு சிக்னிபிகண்டா தெரியாது. பட் சப்போஸ் பிரத்திகா ராவல் எக்ஸ்ட்ரானரியா ஆடினாங்க. பட் அவங்க ஸ்மித்தி அண்ட் பிரத்திகா ராவல் இதே அந்த 14 ரன்ஸை வந்து நம்ம ஒரு 3.4 3.5 ஓவர்ஸ்ல அடிச்சிருக்க போது அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அந்த 10-4ன்றது நம்ம 2007 T20 வேர்ல்ட் கப்ல யூசப் பத்தான் ஆடின ஒரு நாக் அவுட் ஈக்குவலன்ட் தான். அது கீழ ஓகேடா, டாப்ல வந்து 25 ரன்ஸ் 30 ரன்ஸ் அடிச்சானா எதையாச்சும் போலறாம யூசப் பத்தான் ஓபனிங் ஆனாரு. நான் ஜெனரலா கீழ ஆர்டர் பாரு அதை வச்சு சொன்னானே. சரி ஓகே, 10 ரன்ஸ்க்குலாம் இப்படி அநியாயமா பேசாதீங்க. 2007 மென்ஷன் பண்ண ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாரு, November 2 ஃபைனல்ஸ் ஜெயிச்சிட்டா இந்தியாவில் இந்த விமன் ஸ்போர்ட்ஸோட பிஸ்னஸ் ஒரு 2007ஓட செகண்ட் வருஷனா தான் ஆகும்னு எனக்கு தோணுது. ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா ஐபிஎல் எப்படி க்ரோ ஆகி கிரிக்கெட்டிங் பிஸ்னஸ் க்ரோ ஆச்சோ மல்டிஃபோல்ட், எனக்கு ஏதோ செகண்ட் அன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னா வெரி குட் சான்ஸ். ஏன்னா ஆஸ்திரேலியா இஸ் a better team than சவுத் ஆப்பிரிக்கா. ஆக்சுவலி எல்லாருமே ஆஸ்திரேலியா தான் பெஸ்ட் டீம்னே சொன்னாங்க இந்த வேர்ல்ட் கப் சீரிஸ். லாஸ்டா 2017 வேர்ல்ட் கப்ல நம்ம இதே செமிஃபைனல்ல தோக்கடிச்சது தான். அதுக்கப்புறம் இப்போ தோக்குறதுதான். ஆனா அதான் 2017 வேர்ல்ட் கப் அந்த ஃபைனல் லாஸ் தவிர அந்த செமிஸ் விக்டரி அப்புறமா தான் விமென்ஸ் கேம் ஆக்சுவலா க்ரோத் ஆச்சு. அந்த எம்சிஜில வந்து ஃபைனல் 90,000 ஆடியன்ஸ் ஹவுஸ்ஃபுல். ஸோ இப்போ திருப்பி நவி மும்பை அது சொல்ல போது நான் இப்போ மேட்ச் ஜெயிச்சுட்டு சும்மா வந்து புக்மை ஷோல வந்து ஃபைனல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா என்ன மாதிரி அத்தனை பேர் இருக்காங்க போல கிராஷ் ஆகுது. புக்மை ஷோ ஓபன் பண்ணா நல்ல ஒரு விக்டரி. பட் ஃபைனல்ல வந்து இன்னும் பெட்டரா ஆடணும். மனோஜ் ஃபைனல் தாட்ஸ்? ஃபர்ஸ்ட் யார் ஹாப்பியா இருப்பாங்களோ சவுத் ஆப்பிரிக்கா ஹாப்பியா இருப்பாங்க. நல்ல வேளை ஆஸ்திரேலியா ஃபைனலுக்கு வரல. கரெக்ட். ஆமா, இது ஈக்குவல் கேமா இருக்கும். பட் நான் ஒன்னு நோட் பண்ணது ஜெமிமாவோட ஃபைனல் ஸ்பீச் பார்த்திருந்தேன். அதுவே நிறைய சிக்னிஃபை பண்ணுச்சு. ஒரு மென் கிரிக்கெட்டரா உன்னால ஆன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அந்த மாதிரி இமோஷனலா அழுது பிராங்கா பேச முடியுமான்னு தெரியல. பட் இவர் மென்ஷன் பண்ண பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வேலிடா. கோலி பாவம் 18th வேர்ல்ட் கப் ஜெயிச்சு அழுதாரு, நீங்க எல்லாம் கலாய்ச்சிட்டீங்க. அவரு எதுவுமே பண்ணாம எல்லாம் பண்ணிட்டு அவ்வளவுதான் வித்தியாசம். டிஷர்ட் போட்டிருக்கின்றதுனால சும்மா விடுறோம். அந்த ஆங்ஸைட்டில இருந்ததெல்லாம் ஓபனா ஒத்துக்கிட்டு அதெல்லாம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ். ஆக்சுவலி நடுவுல ஒரு மேட்ச் டிராப் பண்ணாங்க. ஆமா, ஸ்போர்ட்ஸ் உமன் நடுவுல ஆனா டிராப் பண்ணாங்க. ஒரு மேட்ச் டிராப் பண்ணாங்க அந்த ஹர்லின் டியோ விளையாட வச்சிட்டு காம்பினேஷனுக்காக. ஆமா ஆமா, அதே ஒத்துக்கணும். ஆனா ஒரு ஒன் பேட்டர் ஆக்சுவலா இப்ப எனக்கு இந்த டீம் பார்த்தா ஒன் பேட்டர் ஷார்ட் மாதிரி தான் இருக்கு. நம்ம இந்த கேம் எக்ஸ்போஸ் ராதா யாதவ் வரைக்கும் விளையாடுவாங்க. கடைசியில ஸ்ரீசர்னி ரேணுகா மாதிரி ஹர்ஷித் ராணாவோட பேட்டிங் வந்து ராதா யாதவ் பேட்டிங். நீ வந்து இன்னொரு வீடியோல ஹர்ஷித் ராணா வந்து பேட்டரா நம்ம யூஸ் பண்ணலாம், அது வந்து நம்மளுக்கு இப்ப இந்தியா டீம்ல பெட்டர் நீ பேசுவீங்க. அதனால வந்து ராதா யாதவ் வரைக்கும் ஆடுவோம். ஸ்ரீசர்னி ரேணுகா மட்டும்தான் பெருசா பேட்டிங் அவ்வளவா ஆட மாட்டாங்க. கிராந்திகாடா 3 பேர் அவங்க மட்டும் தான் ஆட மாட்டாங்க. மீதி இருக்கிற 8 பேர் ஆடுவாங்க. போதும், அது போதும். இப்போ ஸ்னேரானா மாதிரி ஒரு பிளேயர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபைனல்ல தேவைப்படுமா என்ன நினைக்கிறீங்க? எப்படியோ மேட்சுக்கு மேட்ச் ராதா யாதவ் 50 ஓவர் ஃபீல்டிங் பண்ண வச்சிடுறாங்க. சப்ஸ்டியூட் எனி ஃபர்ஸ்ட்ல இருந்தே யாவே செஞ்சுரி அடிச்சாலும் ஒன்னு ஸ்மித்திகா இப்போ பிரத்திகா இல்ல ஸ்ருதி பந்தரம் உட்கார வச்சுட்டு ராதா யாதவ் வந்துடுறா ஸ்டார்டிங்ல. சோ ஏன்னா ராதா யாதவ் தான் ஜடேஜா ஆஃப் திஸ் டீம். ஆமா, சோ ஃபீல்டிங் வச்சு தேவனா 2 லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் எதுக்கு? ஸ்னேரானோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் ஆகும் அந்த பேட்டிங் கிரெடென்ஷியல்ஸோட. என்ன நினைக்கிறீங்க? பிராங்கா சொல்லணும்னா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க ஃபைனலுக்கு. இந்த டீமை மாத்த மாட்டாங்க, கை வைக்க மாட்டாங்க. இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயம் வந்து நம்ம இந்தியன் விமென்ஸ் டீம் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அதுவும் மனோஜ் சொன்ன மாதிரி ஜெமிமாவோட அந்த போஸ்ட் மேட்ச் டாக்ல தான் ரொம்ப எமோஷனலா இருந்தது. ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான். அதுல மென்ஷன் பண்ணது என்னன்னா 5 minutes பிஃபோர் தி இன்னிங் ஸ்டார்டட் தான் அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்களாம் தட் ஷி ஹாஸ் டு பேட் அட் நம்பர் 3. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரன்ச் சிச்சுவேஷன்ஸ்ல கால்ஸ்லாம் வந்து
விமென்ஸ் டீம் எப்பவுமே எடுத்தது இல்லை. பீட் அஞ்சும் சோப்ரா காலத்துலயே இருக்கட்டும் இல்லை மித்தாலி ராஜ். ஸோ அது வந்து டெஃபினட்டா ஐ திங்க் தட் வாஸ் ஒரு ரிஸ்க், கால்குலேட்டட் ரிஸ்க்கும் சொல்ல முடியாது, ரிஸ்க். ஏன்னா 2 games நம்ம பேக் டிராப்பும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு சிம்பாலிக்கா இருந்தது. லாஸ்ட் மேட்ச் யார் நம்பர் 3 அண்ணா? அப்போ பங்களாதேஷோட அந்த ஓப்பனிங்லயே மழை பெஞ்சிருச்சு. ஆமா, அதுக்கு முன்னாடி ஜெமிமா தான் வந்து 70 அடிச்சாங்க. ஜெமிமா தான் 60 சம்திங் அடிச்சாங்க. எப்படி வேற ஆப்ஷனே இல்ல நம்பர் 3 ஆட வைக்கிறதுக்கு. அவங்க அமன்ஜோத் கார நம்பர் 3 அனுப்ப போறது இல்ல. அவங்க என்னன்னா அவளுக்கே புரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லாம இருந்திருப்பாங்க போல. இவ பேட கட்டாம உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பா. நான் எங்க ஆடுறதே அப்படின்னு. சாரிங்கடா, ஹர்மன்பிரீத் கௌர் ஒன் அவுட் போவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க சொல்ற எனக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏதோ சொல்லணும்னு சொல்ற மாதிரி. ஷெஃபாலி இருந்தா சீக்கிரம் 1 down வந்துரும். சீக்கிரம் கட்டிவே அதுதான் இருந்திருக்கும். 2011 கம்பீர பார்த்த மாதிரி இருந்தது அந்த ஸ்டெயின்ஸோட. அப்படியே கம்பீரோ ஜெர்சி நம்பர் 5 தானே இருந்துச்சு. கம்பீர் ஜெர்சி 5, ஜெமிமா 5 தானே. அப்போ ஜெமிமாவோட நினைச்சாலும் நாடு இப்படி ஆயிடுவாங்க. ஃபைனல் என்ன இந்தியாவா சவுத் ஆப்பிரிக்காவா? இந்தியா போகும். தவறான கேள்வி. என்ன ஆன்சர் நீங்க எதிர்பார்க்கிற? எல்லாரும் சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லுவாங்க எதிர்பார்க்கிறேன். எல்லாருமே இந்தியா சொல்லுவாங்க. எப்பவுமே அது ஒரு நல்ல ஒரு பிக்கான ஒரு செமிஃபைனல். இத நம்ம சென்னை 28 படம் மாதிரி நல்ல செமிஃபைனல்ல குரூஷியலா போயிட்டு ஃபைனல் பேட் பாய்ஸ் அடி மாதிரி சின்ன பசங்க போட்டு விடுவாங்க. எனக்கு ஸ்ட்ராங்கா தோணுது இன்ட்யூஷன் இந்தியா. சவுத் ஆப்பிரிக்கா மேல நம்பிக்கை வைக்கலாம். சவுத் ஆப்பிரிக்கானாலே ஒரு ஹிஸ்டரி இருக்கு நம்மளுக்கு. அந்த ஹிஸ்டரி நம்பிக்கை வச்சுதான் நான் இந்தியா ஜெயிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன். 3 மணிக்கு உட்காந்து வந்தான். இப்போதான் 11 o'clock முடிச்சேன். திருப்பி சண்டே பார்க்கணும். சண்டே திருப்பி அப்போ ஃபைனல்ஸ்ல வந்து இன்னொரு மீட்டிங்கை போடுவோம். சோகமா போடுறோமா சந்தோஷமா போடுமான்றது சண்டே நைட்டு 10:30 மணிக்கு பார்க்கலாம். அதோட எல்லாரும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. எல்லாரும் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். தேங்க்யூ.